பெரியோர்களே, தாய்மார்களே, இன்னும் சற்று நேரத்தில் உங்களுடைய கனவு கண்ணி கரகாட்ட புகழ் மேனகா அவர்களின் கரகாட்டம் நடக்க இருப்பதால் அனைவரும் கோவிலுக்கு முன்பாக வரும்படி விழா கமிட்டியார் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இதுக்கு போய் மைக்கு ஒன்று மைக்கு தோடுக்கிட்டு ஏய் சரக்கு ஊத்துறா பார்த்துட்டு இருக்க. வர வர நீயும் பம்பு பண்ணி போற பம்பு செட்டில் பாயுந்தா ஏங்குதடி செக்குமாடு போல என்ன சுத்தி வர எங்க அப்ப வீசைய பார்த்தாக்க பார்த்தாக்க பார்த்தா காலம் தள்ளாடி தள்ளாடி நடுங்கோ மவன கேடு கண்ண பார்த்தாலே பார்த்தாலே பெட பெடக்கோ தவிக்கிறோம் பேச காட்டுப்புலி வீரமே எங்கிட்டதா அதுக்குள்ள தாழ நானும் சொன்ன பூக்கும் அத்தமாவ உண்ணனா தொட்டாக்கா தொட்டாக்கா தொட்டா எங்க இருக்க? கிட்ட வந்துட்டேன். சீக்கிரம் வா, யாராவது வந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. ஏன் இப்படி பயப்படுற? ஐயோ, என்ன புரிஞ்சு போய் சீக்கிரமா வா. ஏய், ஜீப் வந்துச்சு, சீக்கிரம் வா. அழாத, வரும்போது 2 பாப்பாவோட வரணும், சரியா? ஏய் போடி. வா வா, சீக்கிரம் வா. எங்க போயிட்டு இருக்கீங்க? ஐயோ, தேனிக்கு போகாதீங்க, போடிக்கு போங்க. அங்க போயிட்டு உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. என்ன என்ன சொல்ற நீ? மேரி, உனக்கு அக்கா இருக்கு. உனக்கு அக்கா நான் இருக்கு மேரி.
ஏய் தலை எல்லாத்துக்கும் என்னாண்டு எத்தனை பீஸ் ஒன்னா ரெண்டா என்னப்பா சரிச்சிட்டியா விழுந்தது எவன் பார்த்தான் பேசி முடியா ஏய் இதுல அவங்க விழுந்தத யாருப்பா பார்த்தது? ஐயா நான் தான் பார்த்தேன். வாயா வந்து செஞ்சுகாமி. ஐயோ நான் பார்க்கல. என்னப்பா அது? ஆளு பீமாய் மாதிரி இருக்கான், பேதி வந்த மாதிரி ஓடுறான். ஐயா அவனை நாங்க எதுக்கு செஞ்சு காமிக்க சொன்னோம்னா, பரீட்சையில தோத்தவன் பாஞ்சு போய் விழுவான், லவ்ல தோத்தவன் எகிரி போய் விழுவான், லைஃப்ல தோத்தவன் 7 அடிக்கு முன்னால விழுவான். நோய் முத்தி போய் கவனிக்க யாரும் இல்லைன்னா அவன் நின்ன இடத்துல இருந்தா 2 விழுந்து சேர்த்து போயிருவான். கடங்காரம் துரத்திட்டு வந்தா 80 அடி தாவி விழுவான். இப்படி இந்த குரூப் எப்படி விழுந்துச்சுன்னு எங்களுக்கு ஒரு குழு கிடைச்சா தானே நாங்க தேடி போறது வசதியா இருக்கும். ஏ சித்தப்பு என்ன பாடம் நடத்துறியா? இப்படி பாடம் நடத்தி தானே தலை பப்பாளி பழம் மாதிரி இருக்கு. மூடிக்கிட்டு ரேட்ட பேசு. ஏப்பா பொண்ணு வீட்டுக்காரங்க பையன் வீட்டுக்காரங்களாம் நல்லா கேட்டுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி 500 அடிக்கு கீழே 1000 அடிக்கு கீழே எல்லாம் பாடி கிடக்காது. 3000 அடிக்கு கீழே தான் பாடி கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் ரேட்டு பேச முடியும். ஓகே நிறுத்தியா? அவங்களே பிள்ளைங்களை பறி கொடுத்துட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. பணம்னு பேசிட்டு இருக்கீங்க, நியாயமா இது? ஏய் இங்க வா உட்கார். நீ லோக்கல் ஆளு தானே? போன வாரம் இதே மாதிரி 2 பீஸ் தூக்கிட்டு வந்தோம்ல, கொண்டாந்து மேல வச்சோம். போலீஸ்காரன் வந்தா அவன் அரெஸ்ட் பண்ணா, இவன் அரெஸ்ட் பண்ணா, அவன் ஒரு பாடி தூக்கிட்டு போனா, இவன் ஒரு பாடி தூக்கிட்டு போனா. எவனா எங்களுக்கு காசு கொடுத்தானா? கடைசியா என்னடா ஏதுன்னு விசாரிச்சு பார்த்தா 2 கள்ளக்காது. நாங்க என்ன இலவசமா இங்க சேவ் பண்ணிட்டு இருக்கோமா? சரி இவ்வளவு நீ பேசுறீல்ல, நாங்க போய் தூக்கிட்டு வரோம். காசை நீ தரியா? நீ தரியா காசு? வந்துட்டாரு பெருசா நியாயம் பேசுறது. போ. யோ வேணும் நீயும் வாய கீழே வந்து இடத்த பார்த்துக்கோ. எப்படி நீ அங்கதான் வர போற? விஷயம் தெரியாத உனக்கு? நம்ம குணாலாம் குணா அவன் உன் பொண்டாட்டி அப்புறம் நீ அப்பா ஈஸ்வரா, ரொம்ப நாளைக்கு பிறகு உன் தயவுல 2 பீஸ் ஒன்னா செத்து கிடக்குப்பா. நீ பாட்டு தனித்தனியா உடுத்து விட்டுறாங்க, சேர்ந்து கிடைக்கிற மாதிரி ஒரு வழி பண்ணுப்பா. ஏப்பா நண்டு என்ன நம்ம ஒரு 1000 அடி தாண்டி இருப்போமா? 100 அடி தான் தாண்டி இருப்போம். மூடிட்டு வா. உனக்கு தான் ரிட்டையர் கொடுத்துட்டோமே, எதுக்கு கொஞ்சம் உயிரை வாங்குறேன்? ஏனண்டு மோகன சுந்தரியோட பீஸ் இங்க தானே நம்ம எடுத்தோம். இந்த 68 வயசு கிளவியே இன்னமுமா நீ மறக்கல? பேசாம வாசித்தப்பு. எவ்வளவுயா பேசுன? 3000 ரூபாப்பா. பாத்து பாத்து உங்களுக்கு எந்திரிக்க தெரியாதா? ரேட்டு பேசு. ரேட்டு விட்டு கொடுத்தோமா? ஏன் கோவமா இருக்க? 3000 ரூபாய்க்கு யாரை கட்டியா ஒத்துக்கிட்ட? போங்கால மாதிரியா? அன்னைக்கு ஒரு நாளைக்கு 6 பீஸ் விழுகும், இன்னைக்கு அப்படியா? 6 மாசத்துக்கு 1 பீஸ் தான் விழுது. 3000 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டாரு. 3000 உனக்கு என்ன ஓஞ்சு போனவன் வீரமா போயிட்டு ஓரமா படுத்துக்குவேன். நான் அப்படியா? ஆசையா போயிட்டு பக்கத்துல படுக்கலாம்னா பட்டுப்புட வாங்கிட்டு சொல்றா பொண்டாட்டி. 3000 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டாங்க. 3000 ரூபாய் யார கேட்டா ஒத்துக்கிட்ட? கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு. மரியாதை கொடுக்க முடியாதா? மரியாதை கொடுக்கணும். மரியாதை. ஆமா மரியாதை கொடுக்கல என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? நான் ஒண்ணும் பண்ண முடியல. மூஞ்சிய பார்த்துட்டா முன்னால போப்பா. மூஞ்சி பாக்குற மாதிரியாடா இருக்கு மூஞ்சி. இவனுமா ராத்திரியான நாக்கு தொங்க போட்டு வந்துடலாம். சரக்கு அடிக்க புத்தி வேண்டாம், காசு வேணாம். 3000 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டு இங்க பாரு, 3000 அடியில் பீஸ் கிடைக்கும்னு சொல்லி கூட்டு வந்திருக்க. 4000 அடியில் வேற கிடைக்கும்னு சொல்லியிருக்க. அப்படி கிடைக்கலன்னு வச்சுக்கோ, உன் மூஞ்ச குழப்பி 1 பீஸ் ஆக்கி மேலே தூக்கிட்டு போயிடுவேன். வாண்டு 6000 ரூபாய் கேட்டிருந்தா பார்ட்டி பாடியே வேணா ஓடிப்பாங்கடா. அப்புறம் சோத்துக்கு சுண்டு வளர்த்தா ஜப்பிட்டு கிடந்துருப்பீங்க. ஹலோ யோ ஏட்டு கேக்குதையா? யோ நான் ஏட்டு இல்லையா, எஸ்ஐ பேசுறேன். யோ ஏட்டா இருந்தாலும் எஸ்ஐயா இருந்தாலும் கேக்குதுல்ல. இங்க பாரு, 3000 அடியில பீஸ் தூக்குனா தான் 3000 ரூபாய் பேசுனது. 3000 அடியும் தாண்டி போயிட்டு இருக்கிறோம், இன்னும் பீஸ் சிக்கல. பசங்க குளவரியோடு இருக்கானுங்க. இந்த பாரு, பேசின தொகையை விட 3000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துரு, இல்லைன்னா பயணத்தை நாங்கள் வாபஸ் வாங்கிக்க வேண்டியதான், வேற வழி இல்லை. எப்பவும் 2000 ரூபாய் தானே வாங்குவீங்க, இப்போ என்ன 3000 ரூபா? ஒரு நிமிஷம். ஹலோ, இங்க பாரு, 2000 ரூபாய் நீ எக்ஸ்ட்ரா கொடுத்தா 500 ரூபா உனக்கு கமிஷன் கட்டாயிரும், பரவாயில்லையா? யோ 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 அவசரப்படாதயா, இரியா பேசி தீர்த்துக்குவோம். ஓகேவா?